அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, பன்னிருவரை தேர்ந்தெடுத்தல். இதன் விளக்கம் அறிவோம். இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் இறைவேண்டலில் ஈடுபட்டு விடிந்ததும் சீடர்களை தம்மிட அழைத்து அவர்கள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். 12 குழு என்று ஒன்றிருந்தது என்பது லூக்கா எழுதிய திருத்தூத பணிகள் நூல் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருத்தூத என்ற பெயர் 12 மட்டுமே இயேசுவால் தரப்பட்டது. ஆனால் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு நற்செய்தி பணிக்காக அனுப்பப்பட்ட பவுலுக்கும் அப்பட்டம் பொருந்தும் என்று திரு அவை ஏற்றுக்கொண்டது. இஸ்ரேலின் 12 குலங்களின் மூதாதையருக்கு இணையாக புதிய இஸ்ரேல் ஆகிய திரு அவையிலும் 12 தலைவர்கள் வேண்டும் என்ற சிந்தனையில் இந்த 12 குழு உருவாக்கப்பட்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, 12 திருத்தூத இயேசுவோடு மிக நெருக்கமான உறவில் ஒன்றித்திருந்த சீடர்கள் ஆவர். 12 அப்போஸ்தலர் என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றனர். கிரேக்க மொழியில் அப்போஸ்தலோஸ் என்றால் அனுப்பப்பட்டவர். தூத என்பது பொருள். இவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதை நற்செய்தி ஆசிரியர்கள் எடுத்து கூறுகின்றனர். அதாவது, தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் இயேசு 12 நியமித்தார். லூக்காவும் மார்க்கும் இச்செய்தி விவரிக்கும் போது இது ஒரு மலைக்கு போனார் என்றும் அப்போது 12 திருத்தூதர்களாக ஏற்படுத்தினார் எனவும் குறிப்பிடுகின்றனர். அது மட்டுமன்று, இயேசு மலைக்கு போய் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் எனவும் லூக்கா எழுதுகிறார். மலை என்னும் உருவகம் விவிலிய வழக்கில் சிறப்பான பொருள் உடையது. எடுத்துக்காட்டாக, எரிந்து கொண்டிருந்த முட்புதரின் நடுவே கடவுளின் பிரசன்னத்தை மோசே உணர்ந்து அனுபவித்தது ஒரேபு என்னும் மலையில். இஸ்ரேல் மக்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டது சீனா என்னும் மலையில் நிகழ்ந்தது. அதே மலையில்தான் மோசே கடவுளிடமிருந்து திருச்சட்டத்தை பெற்று அதை மக்களுக்கு அறிவித்தார். மேலும் இயேசு மலை மீது உருமாற்றம் அடைந்த போதும், ஒலிவ மலையில் துன்புற்ற போதும் தம்மோடு சில திருத்தூதர்களை அழைத்து சென்றிருந்தார். ஆக, மலை என்னும் உருவகத்தின் வழியாக நற்செய்தி ஆசிரியர்கள் உணர்த்துகின்ற கருத்து இது. இயேசு 12 திருத்தூதர்களாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி கடவுளின் திட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று. கடவுளின் உடனிருப்பு அந்த நிகழ்ச்சியில் தோன்றுகிறது. முற்காலத்தில் 12 குலத் தலைவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு அடித்தளம் போல அமைந்தார்கள். அதுபோல புதிய உடன்படிக்கையின் போது 12 திருத்தூதர்கள் இயேசு உருவாக்குகின்ற புதிய சமூகத்திற்கு அடித்தளம் போல அமைவார்கள். இங்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம், இயேசு தாம் தேர்ந்து கொண்ட 12 திருத்தூதர் என்று பெயரிட்டார் என்னும் செய்தியாகும். மண்ணையும் விண்ணையும் படைத்த கடவுள் படைப்பு பொருட்களுக்கு பெயரிட்டார் என்னும் செய்தி தொடக்க நூலில் உண்டு. அவை அனைத்து அவருடைய உடைமைகள். விலங்குகளுக்கு பெயரிடும் பொறுப்பை கடவுள் ஆதாமுக்கு கொடுத்தபோது முதல் மனிதர்கள் கடவுளின் வல்லமையில் பங்கேற்று படைப்பு பொருட்களை ஆண்டு நடத்தும் பொறுப்பையும் பெற்றார்கள். அதுபோலவே இயேசு 12 திருத்தூதர் என்று பெயரிட்ட நிகழ்ச்சியிலிருந்து அவர்களுக்கு தம் அதிகாரத்தையும் ஆற்றலையும் பகிர்ந்தளிக்கின்றார் என நாம் அறிகிறோம். திரு அவையின் பண்புகளில் ஒன்று அதன் திருத்தூது இயல்பு ஆகும். அதாவது, மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களை இயேசு அறிவித்த இறையாட்சியில் பங்கேற்க அழைக்கும் பொறுப்பை 12 திருத்தூதர்களும் பெற்றது போல கிறிஸ்துவின் பெயரால் கூடி வருகின்ற திரு அவையும் இயேசு பற்றிய தூது அறிவிக்க அனுப்பப்பட்டுள்ளது. நாம் நற்செய்தியின் தூதர்களாக முழு மூச்சுடன் செயல்பட அழைக்கப்படுகிறோம். சிந்தித்து
தியானித்து செயல்படுவோம். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? என்னுடைய அழைப்பு எவ்வாறு உள்ளது? இறைவன் விரும்புகின்றபடி ஒவ்வொரு நாளும் நான் பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உமது திருவுளத்தை அறிந்து எங்களது அழைப்பை உணர்ந்து ஏற்று வாழவும், ஒவ்வொரு சூழலையும் உணர்ந்து உமது அன்பு பணியை உளன்போடு செய்யவும் ஆற்றலை தந்தருளும். ஆமீன்.